ஹாய் ஒன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ ஒரு வழியாக நம்ம ஒரு 2-3 நாள் எக்ஸாமுக்கு மீட் பண்ண போகிறோம், குவார்டர்லி எக்ஸாம். ஸோ மேக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா தலா 2 நாள் லீவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் 12th ஒரு நாள் தான் லீவுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, டைம் டேபிள் மறந்துருச்சு. ஸோ எனிவே ஆனால் கேப் இருக்குது, ஒரு நாளோ 2 நாளோ ஒரு வால்யூம் ஃபுல்லாக தான் படித்தாகணும். ஸோ 11th பொறுத்த வரைக்கும் மனசில் என்ன நினச்சிருப்பீங்க? பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு 50% மாணவர்கள் நினச்சிருப்பீங்க. ஒரு 25% மாணவர்கள் ஒரு 75க்கு மேலேயாவது எடுக்கணும். அதில் இன்னொரு 25 மாணவர்கள் 25% மாணவர்கள் 90க்கு 90 எடுக்கணும், சென்டம் எடுக்கணும்னு எய்மில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு சினாரியில் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாம்னா கட் ஆஃப் போயிடும். ஸோ நல்லா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 50% மாணவர்கள் முயற்சி பண்ணுறீங்க. அதனால தெரியுது 25% அதே தான், பாஸ் பண்ணால் போதும், மீதி 25 சென்டம் அடிக்கணும்னு நினச்சி படிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியாவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நான் அமைச்சிருக்கேன். பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ என்னென்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம சீரீஸ் போட்டோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 15 days சீரீஸ், அது 16 days-ஆக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது இருக்குது. அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விண்ணப்பம், கீழே வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தயவு செய்து. ஏன்னா இப்போ அந்த சம் போட்டால் 7 5 மார்க் எழுத முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறேன். 2 மார்க் 3 மார்க் எவ்வளோ எழுத முடியும், எவ்வளோ மார்க் அடிக்கலாம், அந்த சீரீஸை ஃபாலோ பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு, எல்லாருமே நிறைய கேள்விகள் கேட்டிங்க. ஸோ அந்த சீரீஸில் ஒரு முக்கிய அம்சம் என்னென்னா நடத்துனது, நான் நடத்தி போட்டது. ஏன்னா நடத்தாமல் போட்டு அவன் படிக்க மாட்டான்னு நம்பிக்கையில் நம்ம நடத்தி போட்டோம். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க யூடியூப்பில், இல்லைன்னு சொல்ல, நம்மளை விடையே நடத்துகிறாங்க. பட் ஏன் நம்ம நடத்தி போட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக அந்த ரிவிஷன் நம்ம பண்ணிடுவோம். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக பண்ணுவாங்கன்னு ஒரு இதில் பண்ணோம். ஸோ அது எந்த அளவுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் கொடுத்தீங்க. ஸோ எவ்வளோ பேர் அதை ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, பார்த்தா தான் தெரியும், சாரி அனுப்பிச்சாதான் தெரியும். அது ஒரு 10 பேர் தான் எனக்கு அனுப்பிச்சிங்க, அது ஒரு விஷயம். ஸோ என்னென்னா அதை ஃபாலோ பண்ணி அந்த 15 days என்ன நடந்துச்சுன்னு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு 5 மார்க் என்ன பண்ண, 2 மார்க் 3 மார்க் என்ன பண்ணுன்னு எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கோட்டலிக்கு படிக்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு 5லேருந்து 6 5 மார்க் எழுத முடியும். சார் 7ன்னு சொன்னீங்க, 7 இப்பவும் தான் சொல்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம், இந்த 12th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸசைஸ் 1.4லாம் நான் போடலை. இந்த சம் கிராமர் ரூலில் கட்டாயம் இந்த சம் கேட்பாங்க. ஸோ பிடிஎஃப் என்னால் தர முடியுமான்னு தெரியல, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 1.5க்கு காஸ் எலிமினேஷன் இந்த சம் போடல, லாம்டா மியூலையும் ஒரு சம் போடல, அந்த கே சம் போடல. இதை தான் நான் இங்கே கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு 6 சம் மேட்ரிக்ஸில் போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி செகண்ட் சாப்டர்லேயும் இந்த 2.4 2.5 இந்த 2 எக்ஸசைஸ் இருக்க சம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சம், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அந்த இசட்டை வச்சு ப்ரூவ் பண்ணுறது. 2.8ல் 4th சம் நம்ம போடலை. ஸோ இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக. அடுத்து 4th எக்ஸசைஸில் 4.5 எக்ஸாம்பிள் 4.20 4.23 மட்டும் விட்டேன். அந்த 2 எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் 5.10 சர்க்கிள் ஈக்குவேஷன் விட்டுட்டேன், அனாலிட்டிக்கலில் அதை கொஞ்சம் பார்த்துருங்க. ஒரே ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் போட்டேன், இதை கேட்டுற போகிறோம், மாட்டிக்குவீங்க. அதேமாதிரி 5.2ல் பேராபோலாவில் ஒரு சம் போட்டு பாருங்கள், ஹைப்பர்போலாவில் இந்த சம் விட்டுட்டேன், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 5.5ல் 5th சம் அந்த கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் கேட்பாங்க, எக்ஸாம்பிள் 5.34 பார்த்துக்கோங்க. இது பெரிய லெவலில் இல்லை சார், என்ன சார் இவ்வளோ சம் விட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸசைஸில் 4 சம் 3 சம் தான் விட்டுருக்கேன். அதை நீங்கள் டோட்டலாகவே ஒரு 10-12 சம் தான் இருக்கும். இது நீங்கள் உட்காந்து நாளைக்கு லீவ் தான், காலையில் ஒரு 1 மணி நேரம் உட்காந்திங்கனாலே 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்திங்க, இதில் முடிச்சிடலாம். ஓகேவா? இது பார்த்து வச்சுக்கோங்க. இதை மிஸ் பண்ண சம்ஸ் இதையும் நீங்கள் பார்த்துட்டு நான் சொன்ன போட்ட சம்ஸையும் நீங்கள் பார்த்துட்டிங்க, 7 5 மார்க் கன்ஃபார்ம். ஏன்னா போன டைம் இல்லைங்க, 15 நாளில் நான் போட்டிருப்பேன், 15 நாளில் டைம் இல்லைங்க, என் மேலே தப்பு கிடையாது, டைம் இல்லை. ஸோ இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா, அதனால் நான் இதெல்லாம் போடல. அண்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் போடலை. அந்த காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா, அந்த 4 தீரத்தில் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 4 தீரமும் நல்லா படிங்க. இந்த 5 மார்க்கில் 7 எழுதிடலாம். 2 மார்க்கில் எப்படி சார் எழுத முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்டரில் ஓகே எழுதிடலாம், செகண்ட் சாப்டர் ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன், தேர்ட் சாப்டர் ஓரளவுக்கு பெட்டராகவே முடிச்சிருக்கேன், 4th சாப்டர் நல்லாவே முடிச்சிருக்கேன், 5th சாப்டரில் 5.1 மட்டும் தொட்டு காமிச்சிருக்கிறேன். அதில் முக்கியமான சம்ஸ் மட்டும் ஃபார்முலாஸ் ஓரியன்டாக நான் பார்த்துருக்கேன். 5.5லையும் போட்டிருக்கேன். 6th சாப்டர் 6.1 6.2 6.3 தொட்டிருப்பேன். இதனால் நமக்கு எவ்வளோ எழுதலாம்னா கன்ஃபார்மாக 5 எழுதிடலாம். என்னால் டான்ஸ் வர சொல்ல முடியும், 6 எழுத முடியும், ஆனால் 5ன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். 3 மார்க்கு 5 எழுதிடலாம், சரிங்களா? அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? ஒரு 15 மார்க் இதில், இது ஒரு 10 மார்க்கு, அப்போது 25 மார்க். 25 + 35 கட்டாயம் நமக்கு 60 மார்க் பக்கம் வருது. 25 + மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு, 60 மார்க் பக்கம் வருது. நான் சொல்கிறது 1 மார்க் சேர்த்தாமல் 20 மார்க் 1 மார்க். புக் பேக்கில் இருக்க 1 மார்க்கை இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, அதில் ஒரு 15 கரெக்டானாலும் நம்ம 75 மார்க்கு 90க்கு கன்ஃபார்ம் அடிச்சிடலாம். கரெக்டாக இந்த 5 சம் இந்த சம் கரெக்டாக போட்டுருங்க, ஓகேவா? 75க்கு மேலே அப்படின்னா 100க்கு 85, ஓகேவா? சந்தோஷமா?
2 மார்க் 3 மார்க் எல்லாமே எழுத முடியுங்க சார். எல்லாமே எழுதணும்னு எல்லாமே படிக்கணும். கம்பல்சரிலாம் என்ன கேட்பானே சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். 12க்கு மோஸ்ட்லி 90 எடுக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் மினிட் கொஸ்டினும் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இது ஒரு வீடியோ. 11th ஸ்டாண்டர்டில் 5 மார்க் வந்து ஏழுமே எழுதணும் சார். எனக்கு என்ன பண்ணலாம்? நான் எதுவுமே படிக்கல. 1.1ல் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது. அதை நீங்கள் போட்டுரு. 1.2 1.3ல் 4 சம் இருக்குது. செகண்ட் சம்மு, தேர்டு சம்மு, 10th சம்மு. அதே எக்ஸாம்பிளில் ஒரே சம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்வர்ஸில் சம் இருக்குது. நான் கொடுத்துருக்குறேன். தயவு செய்து நான் கீழே வச்சிடறேன்ப்பா. கீழே லிங்க் வச்சிடறேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக அந்த வீடியோ வச்சிடறேன். 11th ஸ்டாண்டர்டுக்கும் தனியாக அந்த வீடியோ வச்சுருக்கேன். ஏன்னா இது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட். அதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன் இல்லையா 5 மார்க்கு. அப்போ 5 மார்க் நான் வந்து தனியாக தான் போட்டிருந்தேன் 11க்கு. அந்த 5 மார்க் வீடியோவும் வைக்கிறேன், 2 மார்க் 3 மார்க் வீடியோவும் வைக்கிறேன். ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மார்க்கில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட் சாப்டரில் தயவு செய்து படித்து 2 5 மார்க் எழுதிடலாம். 2.9 2.12 2.8ல் என்ன நான் 5 மார்க் சொன்னாலும் அதை படிச்சிரு. அல்ஜிப்ராவும் எழுதிடலாம். நேப்பியர் ஃபார்முலா படிச்சிரு. 3.2ல் நான் 2 5 மார்க் சொன்னேன் படிச்சிரு. 4.4ல் மேத்தமேட்டிக்கில் ஒரு 8 5 மார்க் சொல்லியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி. மேத்தமேட்டிக்கல் ஈஸி. 5.2ல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. 4 சம் தான் சொல்லியிருக்கேன். 5.4லேயும் 2 சம் தான் சொல்லியிருக்கேன். இந்த 2 சம் கட்டாயமாக ஏதோ ஒரு சம் வந்துடும். அதே மாதிரி 6.4ல் 4 சம் தான் சொல்லியிருக்கேன். 6.4ல் 4 சம். எக்ஸாம்பிள் 6.13. இப்போ எவ்வளோ சம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மொத்தமாக இந்த சம்ஸ் பார்த்து 7 5 மார்க் எழுத முடியும். டேம் ஷோர். ஸோ 2 மார்க் 3 மார்க்கில் எவ்வளோ சார் எழுதலாம் அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். அது போய் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதில் சாப்டர் 1 சாப்டர் 4 சாப்டர் 5 நீங்கள் நல்லபடியாக படிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா சாப்டர் 5ல் ஒரு 10 சம் தான் இருக்குது. சாப்டர் 4ல் ரேங்க் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது, NPPR, இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். சாப்டர் 1ல் 1.1ல் கொஞ்சம், 1.3ல் கொஞ்சம், 1.2ல் நான் சொல்லவே இல்லை. ரிலேஷன்ஸில் முடிஞ்சால் படிங்க. ஓகேவா? இந்த சாப்டர்ஸ் மட்டும் படித்தா எவ்வளோ சார் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதலாம். ஒரு 5 6 எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா செகண்ட் சாப்டரையும் நீங்கள் வந்து தயவு செய்து நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் படிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக எழுதலாம். சார் எனக்கு 3 சாப்டர் போதுங்க சார் அப்படின்னீங்கன்னா 2 மார்க் வந்து ஒரு 4 எழுதலாம், 3 மார்க் ஒரு 4 எழுதலாம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டில் 7 5 மார்க்கு இதெல்லாம் எழுதும்போது நமக்கு 70 மார்க் பக்கம் அசால்ட்டாகவே வந்துடும். 90க்கு சொல்கிறேன். 1 மார்க்கு ஒரு 15 கரெக்டாக 70 மார்க் கரெக்டாக எடுத்துடலாம் 90க்கு. ஸோ அதுதான் சொல்கிறேன். இல்லை சார் நான் எக்ஸ்ட்ராவாக மார்க் எடுக்கணும்னா சாப்டர் 2ல் 2 மார்க் 3 மார்க் படிங்க, 5 எழுதலாம். சரிங்களா? சாப்டர் 3 ஸ்கிப் பண்ணால் என்னங்க சார் கம்பல்சரி போயிடுமா? ஆமாம், கண்டிப்பாக போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாப்டர் 3ல் அதிகமாக கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ இது மெனக்கெட்டு படிக்கணுமா அப்படிங்கிட்ட நான் 2 மார்க் 3 மார்க் போட்டிருக்கேன் சாப்டர் 3ல். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு முடியுமோ அந்த சாப்டர் 3ல் அவங்க மட்டும் படிச்சுக்கோங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? 11th ஸ்டாண்டர்ட் 5 மார்க்காவது படிப்பீங்களா? ஃபெயிலியர்ஸ் இருந்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கணும்னா இதையும் சேர்த்து படிங்க. இன்னும் நல்ல மார்க் எடுக்கணும்னா சாப்டர் 2 சேர்த்து படிங்க. இன்னும் சென்டம் எடுக்கணும்னா எல்லா 2 மார்க் 3 மார்க்கும் நான் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு படிங்க. தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து ஃபைனல். நாளைக்கு லீவு. நாளைக்கு தமிழ் படிக்க போகிறீங்களா, மேக்ஸ் படிக்க போகிறீங்களா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறீங்களா எனக்கு தெரியாது. பட் தமிழ் படிக்கிறது ரொம்ப நல்லது. யாராவது தமிழ் படிக்கணும்னா மத்தியானத்துக்கு மேலே படித்தாலும் ஓகே, காலையிலேருந்து படித்தாலும் ஓகே. மத்தியானம் முடி ஒரு ஷெடியூல் போட்டு மேக்ஸ் முடிக்கலாம் முடிங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிக்கலாம் முடிங்க, அந்த மாதிரி ஏதாவது முடிங்க. ஸோ மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் வந்து தமிழ் படிக்கிறது நல்லது. இல்லை காலையிலேருந்து படித்தாலும் ஓகே. 2 நாள் தான் டைம். அந்த 2 நாளாவது தமிழ் ஒழுக்கமாக படிக்கணும்ல. இத்தனை நாள் நம்ம படிக்கலை. அதுக்காக தான் தமிழ் இம்பார்ட்டன்ட்னு போட்டிருக்கேன். போய் பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்துருச்சு. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதுதான். தேங்க்யூ.